பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இல்ல, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். உலகம் எங்கிலும், எல்லா தேசத்திலும், எல்லா இன மக்களும், எல்லா பாஷைக்காரரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. அது எதை குறிக்கிறது? காணக்கூடாத இறைவன், மனிதரால் பார்க்கக்கூடாத கடவுள் மனிதனாக அவதரித்த ஒரு நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள். அவர் உலகத்தின் மத்திய பகுதியாயிருக்கிற இந்த பெத்லகேம் என்கிற சிற்றூரிலே இயேசு அவதரித்தார். இந்த ஊர் பெத்லகேம் நாம் இப்ப இருக்கிறது. இந்த பெத்லகேம்ல தான் இயேசு கிறிஸ்து அவதரித்தார். தாவீதனுடைய ஊர், தாவீது பிறந்து வளர்ந்ததும் இந்த ஊர்ல தான். இயேசு கிறிஸ்து இந்த ஊர்ல தான் அவதரித்தார். அதனால் தான் பெத்தேலில் பிறந்தவரை போற்றி துதி மனமேன்னு இது ஊரை பற்றியே இயேசு துதித்து பாடுகிற பாடலை எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தி வச்சிருக்கிறார் தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக இயேசு அவதரித்திருக்கிறார். உங்களுக்காக இயேசு பிறந்தார். இதுதான் நற்செய்தி. இந்த பகுதி இருக்குல்ல, இப்ப நான் இருக்கிற இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை பார்க்கிறீங்க. இது மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த ஒரு வயல்வெளி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவதரித்தவுடன் அந்த ராத்திரியிலே வயல்வெளியில தன்னுடைய ஆட்டு மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதலாவது செய்தி சொல்லப்படுகிறது. தேவதூதன் அங்கே தோன்றுகிறான். பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. அவங்க பயந்து திகைத்து என்னதோ என்று பார்க்கும் பொழுது ஒரு செய்தி சொல்கிறான், பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் பரலோகத்தில் நின்று கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. பாத்தீங்களா? அந்த வார்த்தையின்படிதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில அமெரிக்காவில், கனடாவில், இங்கிலாந்துல, ஆப்பிரிக்கா நாடுகள்ல, ஆசியாவில், எல்லா தேசத்திலும், பூமி எங்கிலும், உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ்த்தை சொல்லி கொண்டாடுகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. அதைத்தான் தேவதூதன் சொன்னான், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. என்ன நற்செய்தி அது? உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான பிள்ளைகளே, பயப்படாதங்க. பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கலாம், பயப்படாதங்க. என்ன உங்களுக்காகத்தான் தேவன் மனிதனாய் அவதரித்து இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார். எதற்கு? ரட்சிப்பதற்கு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து, ஒரு நெருக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து நம்மை ரட்சித்து சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவர் மனிதனாக அவதரித்தார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க சிலுவையிலே மரிக்க தன்னை அர்ப்பணித்தார். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எப்படி பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் இல்ல? அப்ப மரிப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசு பிறக்கிறதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்னால ஏசாயா தீர்க்கதரிசியினால இந்த இயேசு எப்படி பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரிப்பார், அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மரித்து உயிர் தெழுவதற்கு தான் இயேசு அவதரித்தார். ஏன் அவர் மரிக்கணும்? நமக்காக, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க, சாபத்தை சுமந்து தீர்க்க, நம்முடைய தோஷங்களை மாற்ற, மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, நம்முடைய பாவ சாப ரோகங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து முடிக்கத்தான் குழந்தையாக அவதரித்து அவர் நம்மை போல மனிதனாய் வளர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி தானே? அப்ப உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனால கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க. இயேசுவே, எனக்காக நீங்க மனிதனா வந்தீங்களே, என்னை ரட்சிக்க அப்படின்னா எனக்கு அந்த ரட்சிப்பை தாங்க, இதுல இருந்து விடுதலை தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு உங்களுடைய துக்கங்கள், கவலைகள் நீங்கி மகிழ்ந்திருக்க முடியாத ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். நாம ஜெபிக்கலாமா? நம்முடைய இதயத்துல கை வைங்க. இயேசுவே, இந்த உலகத்தில் அவதரித்த நீர் என் உள்ளத்துல நீங்க அவதரிக்கணும். என் உள்ளத்துக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றீங்களா? தகப்பனே,
அருமையான இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இவங்களுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்ததானே நீங்க மனிதனாக இந்த உலகத்துல வந்தீங்க. சிலுவையில மரித்த ரத்த சிந்தி உயிர்த்தெழுந்தீங்க. இப்ப ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியத்துல ரட்சிப்பு வேணும்னு நிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு இவர்களை தொடுங்க. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இந்த நிமிஷமுடைய வாழ்க்கையில உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷத்தினால் நிரப்பி மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.